ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன்னா பிரியாணி. இது வந்து யூஸ்வலாக நம்ம வந்து வெள்ளை சென்னால தான் வந்து நம்ம காபூலி சென்னா இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி கருப்பு சென்னால ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கருப்பு சென்னா ப்ளஸ் தட்டைப்பயிறு ரெண்டுமே நான் வந்து சேர்த்து தான் இன்றைக்கி இந்த பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். புலாவ் இல்லைனா வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலான ஒரு பிரியாணி மாதிரி இருந்துச்சு. இது வந்து நம்ம சோயா 65 இல்லைனா வெஜ் பாப்கார்னில் நான் இன்றைக்கி வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன், ரைத்தாவும் வெஜ் பாப்கார்னோட. இந்த வெஜ் பாப்கார்னோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி 2 சாப் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து கருப்பு சென்னா ப்ளஸ் தட்டைப்பயிறு, பிளாக் கலர் பிளாக் தட்டைப்பயிறு இருக்கு இல்லையா, அது ரெண்டையுமே ஒரு 8 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெய் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வாசனை ஐட்டம் ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுத்துக்க போகிறோம். இது கூட அன்னாசி பூ, அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு, கொஞ்சம் நைஸ் பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை வந்து இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஆனியன்ஸ் வந்து நல்ல கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கி வர்ற ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணலை. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் இந்த மசாலா கருகிறதுக்கு முன்னாலே வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடணும். மசாலாவை பர்ன் பண்ண விட்டுட்டோன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்காது பிரியாணிக்கு. ஸோ அதை ஒரு செகண்ட் அப்படியே வதக்கிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து எப்போவுமே ஸ்பெஷல் தான் இல்லையா பிரியாணிக்கு, அதனால் அதை மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுட்டு அது கூட நான் வந்து இன்றைக்கி கேரட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், கேரட் பீன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா வெறும்ல அந்த இது வச்சு கூட பண்ணலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அந்த பிளாக் சென்னா, அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு ரெண்டுமே நான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியும் சேர்த்தே ஆட் பண்ணிக்கிறேன். அதை வேஸ்ட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அது ரொம்ப நியூட்ரிட்டிவ் வேல்யூ நிறைஞ்சது அது. ஸோ 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரைஸ் வந்து ஒரு 30 minutes நல்லா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே ஊற வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் இப்போ ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 an hour ஊறின ரைஸ் இது. இப்போ இதுக்கு வந்து மீல் மேக்கர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இந்த மீல் மேக்கரோட டேஸ்ட் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். இந்த மீல் மேக்கர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும் நம்மளோட பிரியாணிக்கு. இப்போது அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஒரு 30 minutes நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லெமன் புழிஞ்சிக்க போகிறோம். லெமன் புழிஞ்சிங்கன்னா வந்து நல்ல பிரியாணி வந்து உதிராக வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட பிரியாணியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் ப்ளஸ் வந்து இந்த சின்ன டிப்ஸ், இந்த லெமன் ஆட் பண்ணுறது ப்ளஸ் வெங்காயம் நல்லா வதக்குறது, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக்கரை வந்து நான் மூடிட்டு ஒரு விசில் இல்லைன்னா வந்து 8 to 10 minutes நம்ம வச்சு எடுத்தோம்னா உதிரான நம்மளோட சென்னா பிரியாணி ரெடி ஆகிடும். இது தட்டைப்பயிறு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நியூட்ரிட்டிவும் கூட, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இப்போது நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு நான் வந்து இப்போது குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்களா எவ்வளோ லாங் ரெயின் அரிசியாக வெந்திருக்கு நம்மளோட பிரியாணி ரைஸ். இது வந்து ஒரு 30 minutes ஊற வச்சதுனால நல்ல நீளமாக வந்திருக்கு நம்மளோட பிரியாணி. நல்ல உதிரான சென்னா பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக ஆவி பறக்கிற சென்னா பிரியாணியை நான் வந்து இன்றைக்கி ரைத்தா ப்ளஸ் வந்து சோயா 65ஓட சர்வ் பண்ணியிருக்கேன்.
இந்த சோயா 65ஓட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.